வெல்கம் டு அ கோர்ஸ் ஆன் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். நம்ம டைனமிக்ஸ் ஐடியாஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு லெக்சரில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இம்பேக்ட்ஸ். சரிங்களா, வாங்க இன்னைக்கு இதுக்குள்ளே போவோம். ஸோ இம்பேக்ட்ஸ், இப்போ இம்பேக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கொலிஷன். தட் இஸ் அந்த இடத்துல வந்து கொலிஷன், அதாவது ஒரு ரெண்டு பாடி வந்து மோதிக்கும் போது, இப்போ ரெண்டு பாடி மோதிக்குது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸா வந்து இம்பல்ஸ் பார்க்கும்போது அந்த இடத்துலயுமே வந்து பேட் அண்ட் பால் டுகெதரா இது பண்ணும். இப்போ அந்த இடத்துல பேட்டை வந்து நீங்க கிரிப் ஒட்டுக்கா நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஸோ அதுல இருந்து ஜஸ்ட் ஃபோர்ஸை மட்டும் நீங்க எக்ஸர்ட் பண்ணீங்க. இப்போ சப்போஸ் இந்த மாதிரி இது பண்ணும்போது பேட் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ அந்த பாலும் பேட்டும் டுகெதரா கூட டிராவல் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் பேட் சப்போஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி டுகெதரா டிராவல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா வேற ஏதாவது ஒண்ணு இல்லை, வீட்லயே இருந்துட்டு நம்ம சிப்ளிங்ஸ், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது கூட இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு ரெண்டு தலகாணி எடுத்து அடிச்சு விளையாடுறது, இப்போ இதெல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் அங்கேயுமே என்னது கொலிஷன் பிட்வீன் டூ பாடிஸ் நடக்குது. இப்போ சரிங்களா, இப்போ இது இல்லாம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க தெரியாம யாரையாவது இடிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ டக்குன்னு நீங்க பார்க்காம நடந்துட்டு இருக்கீங்க, அவங்களும் பார்க்காம நடந்துட்டு இருக்காங்க, நம்ம நெத்தியில முட்டிப்போம். இப்போ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லயுமே நடக்கிறது என்ன அப்படின்னா, these are all collision between two bodies. அப்போ அந்த ஒரு கொலிஷன் நடக்கும்போது அந்த ரெண்டு பாடியுமே வந்து ஒரு லார்ஜ் ஃபோர்ஸை ஆன் ஈச் அதர் வந்து எக்ஸர்ட் பண்ணும். அதாவது அந்த முட்டிக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ நீங்க அவங்கள முட்டணும் அப்படின்னு பர்பஸோட போய் முட்ட கிடையாது. பட் அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது உங்களுக்கும் பெயின் இருக்கு, அவங்களுக்கும் பெயின் இருக்கு, which means you have exerted some force on them and in a similar way that person has exerted some force on us. இப்போ இது ரெண்டுமே இங்க நடந்திருக்கு. இந்த மாதிரியான ரெண்டு பாடிக்கு நடுவுல கொலிஷன் நடக்கும்போது ஒரு பாடி இன்னொரு பாடி மேல லார்ஜ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றதான் வந்து we call it as impact. சரிங்களா, ஸோ நம்ம இம்பேக்ட் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, that is the collision between two bodies. Okay, அந்த கொலிஷன்ல that exerts large forces on each other. இதைத்தான் வந்து we call it as impact. சரிங்களா, இப்போ இதுக்கு அடுத்தது, இப்போ இந்த இம்பேக்ட் நடக்குது, ஜென்ரலா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னால இருந்துட்டு we are able to find out a normal. அதோட நார்மல் என்ன அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது ரெண்டும் மோதிக்குது அப்படின்னா we are able to find out some common normal when they are in contact. அந்த காமன் நார்மலை தான் வந்து we call it as line of impact அப்படின்னு நம்ம சொல்றோம். Just a minute. ஸோ நம்ம லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, the common normal to the surfaces, அதைத்தான் வந்து we call it as line of impact. சரிங்களா, அடுத்தது இப்போ ரெண்டு பாடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலே இருந்துட்டு they'll have some center of mass. சரிங்களா, இப்போ அந்த ரெண்டு பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஒரே லைன்ல லொக்கேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா then we call that as central impact. இப்போ சென்ட்ரல் இம்பேக்டா இருக்கணும் அப்படின்னா கொலைடிங் பாடிஸ் சென்டர் ஆஃப் மாஸ் லொக்கேட்டட் ஆன் திஸ் லைன், அதாவது அந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்லயே வந்து அதோடைய மாஸ் வந்து லொக்கேட் ஆயிருந்திருக்கணும், அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் வந்து லொக்கேட் ஆயிருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா if it is not central impact then we call that as eccentric impact. சரிங்களா, இதுல நம்ம மெயினா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சென்ட்ரல் இம்பேக்ட் ஆஃப் டூ பாடிஸ் மட்டும் தான் நம்ம பேச போறோம். ரிஜிட் பாடிஸ் எல்லாம் வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் போர்ஷன் ஃபார் us. சரிங்களா, அடுத்தது இப்போ velocities of two bodies are directed along which is directed along the line of impact. The impact is said to be direct impact. என்ன சொல்ல வந்திருக்காங்க, ரெண்டு பாடியோட வெலாசிட்டி வந்து லைன் ஆஃப் இம்பேக்ட்லயே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து we call it as direct impact. இப்போ ஏதாவது ஒண்ணு இல்ல இன்னொன்னு வந்து அந்த லைன் ஆஃப் இம்பேக்டை தாண்டி வேற ஏதாவது ஒரு இதுல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து we call it as oblique impact அப்படின்னு சொல்றோம். there are two types of impact. இப்போ அந்த லைன் ஆஃப் இம்பேக்ட்ங்கிறது என்னது, அந்த ஒரு காமன் நார்மலை தான் வந்து நம்ம லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்னு நான் சொல்றோங்கிறது சொல்லிட்டேன். சரிங்களா,
ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தோஸ் டூ பாடிஸ் வந்து அந்த லைன் ஆஃப் இம்பாக்ட் மேலேயே இருந்துச்சு அப்படின்னா அதான் சென்ட்ரல் இம்பாக்ட். சப்போஸ் மாறி இருந்துச்சுன்னா அதை எசென்ட்ரிக் இம்பாக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ வரைக்கும் என்ன, சென்டர் ஆஃப் மாஸ் எந்த லைன்ல லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பேசினமே தவிர, இப்ப அந்த ரெண்டு பாடியுமே வந்து ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கும்போது மட்டும்தான் வந்து அந்த கொலிஷன் நடக்குது. அந்த கொலிஷன்ல இருந்து தான் நமக்கு இம்பாக்ட் கிடைக்குது. சரிங்களா? அப்போ அந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னாலே வந்து இட் ஹாஸ் சம் வெலோசிட்டி. அந்த வெலோசிட்டி வந்து லைன் ஆஃப் இம்பாக்ட் அந்த டைரக்ஷன்லயே இருந்துச்சு அப்படின்னா அந்த இம்பாக்டை வி கால் இட் அஸ் டைரக்ட் இம்பாக்ட். அதாவது இப்ப ரெண்டுமே வந்து இப்படி நேருக்கு நேர் வந்து மோதுறது வந்து வி கால் இட் அஸ் டைரக்ட் இம்பாக்ட். இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஒப்ளிக் இம்பாக்ட்ங்கிறது வந்து இப்போ ஒன்னு இப்படி வந்துகிட்டு இருக்கும், இன்னொன்னு இப்படி வந்துகிட்டு இருக்கு. இப்படி வந்து சப்போஸ் இப்படி வந்து மோதுச்சு அப்படின்னா தட் இஸ் ஒப்ளிக் இம்பாக்ட். சரிங்களா? இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா we are given with some diagram. லைன் ஆஃப் இம்பாக்ட், சென்டர் ஆஃப் மாஸ், வெலோசிட்டி எல்லாமே எப்படி இருக்குது, இங்க வந்து மாறி இருக்கிறது எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. நவ் லெட் அஸ் see about direct central impact. இப்போ டைரக்ட் இம்பாக்ட் அப்படின்னாலே இருந்துட்டு வெலோசிட்டி இஸ் டைரக்டட் அலாங் தி லைன் ஆஃப் இம்பாக்ட். சென்ட்ரல் இம்பாக்ட் அப்படிங்கும் போது மாஸ் இஸ் ஆல்சோ அலாங் தி லைன் ஆஃப் இம்பாக்ட். சரிங்களா? எல்லாமே வந்து அந்த லைன் ஆஃப் இம்பாக்ட் மேலேயே இருக்கும்போது என்ன நடக்குது, அந்த கேசஸ் தான் வந்து மெயினா இந்த லெக்சர்ல நம்ம பார்க்க போறோம். இங்க ரெண்டு பாடி கன்சிடர் பண்ணியிருந்திருக்கோம். யூ கேன் see the diagram here. ஸோ ரெண்டு பாடி கன்சிடர் பண்ணியிருந்திருக்கோம். இப்போ ரெண்டுமே வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வெலோசிட்டி ஆஃப் பியை விட வெலோசிட்டி ஆஃப் ஏ வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது போய் அதுல மோதத்தான் போகுது. இப்போ இந்த பாடி வந்து அந்த பாடியில போய் மோதுது அப்படின்னா that takes the deformation. அதாவது ரெண்டு பாடியோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த மாதிரியான பாடி அப்படிங்கறத பொறுத்து அதோட சைஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ அந்த ஒரு டிஃபார்ம் இப்போ இருந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்படி வந்து இந்த ஒரு விஷயம் இங்கிருந்து இப்படி வந்து இதுல மோதுது அப்படின்னா மோதுனதுக்கு அப்புறம் சரிங்களா இது வந்து கொஞ்சம் உள்ள போய் இதுல இருக்கிற ஒரு பார்ட் வந்து இது கூட வந்து மெர்ஜ் ஆகலாம். லைக் இந்த மாதிரி கூட பிளெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்படி பிளெண்ட் ஆகிறதுக்கு இட் டேக் சம் டைம். இப்போ அந்த மாதிரி பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இட் டேக் சம் டைம் டு பிளெண்ட். அது ரெண்டும் இப்படி ஒன்று சேர்ந்து ஒட்டுக்கா கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு இது இருக்கு. அப்படி ஒன்று சேர்ந்து ஒட்டுக்கா மூவ் ஆகும் போது தே வில் ஹாவ் அ காமன் வெலோசிட்டி. அதை தான் யூ அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். இப்போ என்னன்னா இப்போ இப்படி வந்து மோதிருச்சு, மோதினதுக்கு அப்புறம் இப்படி ரெண்டும் ஒட்டுக்காவே தான் டிராவல் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. அப்படி டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இது அதுல போய் மோதினால பியோட வெலோசிட்டி வந்து திடீர்னு டக்குன்னு இப்படி வந்து இதாகி டிஃபார்ம் ஆயிட்டு தட் கேன் பி ஃபார் அ வெரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். கொஞ்ச நேரம் மட்டும் அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிங்கிற பாடி வந்து அது தனியா அது பாட்டுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏவோட வெலோசிட்டி கம்மியாகி பியோட வெலோசிட்டி இன்க்ரீஸ் ஆகி அது போறதுக்கான சான்சஸும் இருக்கு. சரிங்களா? அப்போ இம்பாக்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு தனித்தனியா வந்து ஏவோடது அதிகமா இருந்து வந்து மோதிடுது. மோதினதுக்கு அப்புறம் டிஃபர்மேஷன் டேக்ஸ் பிளேஸ். டிஃபர்மேஷன்ல இருந்து ரெண்டும் தனித்தனியா பிரிஞ்சு போறது தான் வந்து we call it as restitution. சரிங்களா? ஒரு ரெஸ்டிடியூஷன் நடக்குது. அதுக்கப்புறம் they'll have their own separate velocities. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்த VA VBயும் ஃபைனலா இம்பாக்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய VA பிரைம் VB பிரைமும் வந்து ஈக்குவலா இருக்கணுமா அப்படின்னா அது ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. சரிங்களா? பட் இந்த ரெண்டு பார்ட்டிகளையுமே வந்து நம்ம சிங்கிள் சிஸ்டமா கன்சிடர் பண்ணும் போது இதுல எந்த ஒரு இம்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக கிடையாது. therefore by the linear momentum of these two is preserved. சரிங்களா? அந்த linear momentum of these two is preserved அப்படிங்கிறது தான் வந்து we have written in this form. ஓகே, இங்க நம்ம வெலோசிட்டிஸ் கன்சிடர் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். இப்ப நான் எக்ஸ் டைரக்ஷன் தான் எடுக்கணுமா அப்படின்னு எல்லாம் கிடையாது. அப்வர்ட் டவுன்வர்ட்ல மூவ் ஆகுற மாதிரி கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. எனிவே இட் இஸ் கோயிங் டு பி இன் அ சிங்கிள் டைரக்ஷன். ஸோ இப்போ சிங்கிள் டைரக்ஷன் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் வெக்டர் குவான்டிட்டி we can replace it with a scalar quantity. அதனாலதான் இருந்துட்டு ஈக்குவேஷன் 13.34 பிரைம்ல வெக்டரா ரெப்ரசென்ட் பண்ணது, அதாவது போல் ஃபேசஸ்ல கொடுத்துருந்துருப்பாங்க. வெக்டரா ரெப்ரசென்ட் பண்ணதை
13.37ல வந்து நார்மல் ஸ்கேலார்ஸா ரெப்ரசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த குவான்டிட்டி VA, VB, VA பிரைம், VB பிரைம் இது எதுக்குமே வந்து நம்ம சைன் கன்வென்ஷன் பத்தி, அதோட சைன் வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அத பத்தியே நம்ம பேச கிடையாது. When all these quantities are positive, along the positive x direction they are traveling. இப்போ சப்போஸ் இதுல ஏதாவது ஒன்னு நெகட்டிவா மாறுச்சு அப்படின்னாலும் சரிங்களா, be it before impact or after impact, ஒன்னு நெகட்டிவா மாறுச்சு அப்படின்னாலும் it is traveling in the opposite direction. இப்போ சப்போஸ் என்னுடைய VB வந்து நெகட்டிவ் குவான்டிட்டியா இருந்துச்சு அப்படின்னா it means what? A வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகிட்டு இருக்கு, B வந்து ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? இப்போ மோதினதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இட் இஸ் அப் டு இட். இப்போ மோதினதுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் ஏ வந்து ரைட் டு லெஃப்ட், பி வந்து லெஃப்ட் டு ரைட்டும் கூட மூவ் ஆகலாம், அந்த மாதிரி கூட நடக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு 2 பால் வந்து இப்படி இது பண்றோம்னா ரெண்டும் வந்து இப்படி மோதிட்டு சரிங்களா, மோதி அந்த டிஃபர்மேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் வந்த டைரக்ஷன்லயே திரும்ப போறதுக்கும் சான்ஸ் இருக்குங்களா? ஈவன் தட் கேன் ஆல்சோ ஹேப்பன் ஹியர். ஓகே, இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த 13.37ல இட் இன்வால்வ்ஸ் டூ குவான்டிட்டிஸ். VA, VB என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? எப்படி தெரியும் அப்படின்னா இனிஷியலா ஏ வந்து இந்த வெலோசிட்டியில மூவ் ஆகிட்டு இருக்கு, பி இந்த வெலோசிட்டியில மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம சொல்லி இருந்திருக்கோம். இப்போ இந்த VA பிரைம், VB பிரைம் என்னங்கறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தட் இஸ் அன்னோன் குவான்டிட்டி. இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு we still have only one equation. One equation ரெண்டு unknown இருக்கு. So that is why we wish to get one more equation. அதை பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஃபர்மேஷன் நடக்குது பாத்தீங்களா? அப்ப அந்த டிஃபர்மேஷன் நடக்கிறப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. அதாவது இந்த ஏங்கிற பாடி மேல பினால ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி தான் வந்து அந்த டிஃபர்மேஷன் நடந்து அந்த விஏவா இருந்த வெலோசிட்டி யூவா மாறுது. சரிங்களா? அந்த ஃபோர்ஸ் வந்து if we denote it as P, then we get equation 13.38. சரிங்களா? அந்த டிஃபர்மேஷன் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டிடியூஷன் ஒண்ணு நடக்குது பாத்தீங்களா? அப்பவும் என்னதான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பிங்கிற அந்த பார்ட்டிகளே வந்து ஏ மேல இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அதுல இருந்து we get this quantity. அதாவது u அப்படிங்கிற வெலோசிட்டியில இருந்து அது VA பிரைம் அப்படிங்கிற வெலோசிட்டிக்கு மூவ் ஆகுது. சரிங்களா? இங்க இந்த அந்த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுறது த்ரூ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது வந்து இட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் த டயகிராம். இங்க பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் MAVAல போய்கிட்டு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இங்க பால் கொடுத்திருக்கிறது பாத்துட்டீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. தென் இங்க பீரியட் ஆஃப் டிஃபர்மேஷன்ல என்ன நடந்திருக்கு, இங்க கொஞ்சம் அவங்க மிஸ் பண்ணிருக்காங்களா, which means what? கொலிஷன். அந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்னா அந்த பிளெண்ட் ஆகி இருக்க மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா? அந்த விஷயம் இந்த இடத்துல நடக்குது. சரிங்களா? சோ இதுல பில இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. as a result we have this one. அடுத்தது அந்த ரெஸ்டிடியூஷன்ல இதுல இருந்து அகைன் பில இருந்து தான் வந்து வேற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அதுல இருந்து VA அப்படிங்கிற வெலோசிட்டியா அது கன்வெர்ட் ஆகுது. ரைட்? சோ இப்போ இந்த ஆர்ங்கிற ஃபோர்ஸ், பிங்கிற ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஐடியா கிடைச்சிருந்துச்சு. இதை வச்சுக்கிட்டு we define something called coefficient of restitution. So இந்த coefficient of restitution அப்படிங்கிறது என்னன்னா the ratio of the magnitude of the impulses, okay, to the period of restitution and the period of deformation. அதாவது integral r dt upon integral p dt. அந்த ரெண்டு ஃபோர்ஸ், அந்த ரெஸ்டிடியூஷன் ஃபோர்ஸ் அப்பான் டிஃபர்மேஷன் ஃபோர்ஸ், இதைத்தான் வந்து we call it as coefficient of restitution. அதை E அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்றோம். சரிங்களா? இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா இதுல நம்ம ரெஸ்டிடியூஷன் ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, that can be either equal to P or smaller than P. கண்டிப்பா P விட அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இங்க என்ன நமக்கு நடக்குது அப்படிங்கறத பாத்துட்டீங்க அப்படின்னாலே இருந்துட்டு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அந்த கொலிஷன் நடந்து அந்த டிஃபர்மேஷன் ஆகும்போது எக்ஸர்ட் ஆகுற ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம P அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து அந்த ரெஸ்டிடியூஷன், ஃபர்ஸ்ட் டிஃபர்மேஷன் ஆகுது, அப்புறம் அந்த ரெஸ்டிடியூஷன் ஆகுது. அந்த ரெஸ்டிடியூஷன்ல வந்து ஆகணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இப்போ சப்போஸ் இங்கிருந்து ஒன்னு தூக்கி வீசுறீங்க அப்படின்னா அது அந்த டிஃபார்ம் ஆகி பிரியணுங்கிற மஸ்ட் கூட கிடையாது சம்டைம்ஸ்.
அது அப்படியே blend ஆகி கூட போய்க்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்ப என்னது? இது நடக்கவே போறது கிடையாது. So it is very obvious that integral r dt is always smaller than or equals integral p dt. சரிங்களா? இப்போ இத வச்சுக்கிட்டு we are going to solve. இப்போ equation 13.38ல நமக்கு என்ன கொடுத்திருந்திருக்காங்க? So equation 13.38ல we are given that ma va minus integral p dt equals mau and equation 13.38யும் 13.39யும் solve பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. That is mau minus integral r dt equals ma va prime. சரிங்களா? So இதிலிருந்து from the first one, if I try to deduce the value of integral p dt, that is ma நான் காமனா வெளியே எடுத்துக்கிறேன். So it is u minus va. Sorry, va minus u. இதிலிருந்து if I write what is r dt, it is ma காமனா வெளியே எடுத்துட்டா u minus va prime. So இப்போ இதிலிருந்து என்னோட eccentricity என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா integral r dt ma u minus va prime upon ma va minus u. ma gets cancelled. So this is u minus va prime upon va minus u. இந்த குவான்டிட்டி தான் வந்து நம்ம இங்க டெடியூஸ் பண்ணி வச்சிருந்திருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி இங்க நம்ம எப்படி வந்து ஏல என்ன நடக்குது அப்படிங்கறத வச்சு நம்ம பண்ணோம்ல. அடுத்து இதே மாதிரி பில என்ன நடக்குது அப்படிங்கறத வச்சு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் டிஃபர்மேஷனுக்கு வந்து என்ன நடந்திருக்கும்? ஏல இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆயிருந்திருக்கும். அது த்ரூ தான் நமக்கு கிடைச்சிருந்திருக்கும். அதாவது இங்க நமக்கு இருக்க மாதிரி இதே மாதிரி if you try to do for b, இதுதான் என்னோட b அப்படின்னா இந்த இடத்துல mb vb ல போய்கிட்டு இருக்கும். இது கூட இங்க b தான். ஆனா இங்க வந்து ஃபோர்ஸ் எப்படி வந்து ஆக்ட் ஆயிருந்திருக்கும்? எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருந்தா a ல இருந்து வந்திருக்கும். அத வந்து let me take it as integral p dt equals அந்த ஃபைனலும் எங்க தான் போகுது? இதே டைரக்ஷன்ல தான் வந்து I get mb u. So this is for the period of deformation. அடுத்தது mbu கூட a ல இருந்து தான் அதுவும் எக்ஸெட் ஆகுது. So it is going to act in this direction only. r dt என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா so mb vb prime. இப்போ இதிலிருந்து my integral r dt equals mb vb prime minus u and integral p dt equals mb u minus vb. இப்போ இதிலிருந்து உங்களோட eccentricity என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா integral r upon t, so vb prime minus u upon u minus vb. so இந்த குவான்டிட்டி தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ ஜெனரலா வந்து we have a result. அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா that is available in ratios. If ab equals a upon b equals c upon d na, if this is true, then a plus c upon b plus d is also equal to a upon b equal to c upon d. இங்க நமக்கு என்ன இருக்குன்னா eccentricity E equals u minus va prime upon va minus u, which is equal to vb prime minus u upon u minus vb. அப்போ this E is also equal to u minus va prime plus vb prime minus u upon va minus u plus u minus vb. பண்ணோம் அப்படின்னா we get vb prime upon
sorry, VB prime minus VA prime upon VA minus VB. இந்த ஒரு quantity நமக்கு கிடைக்குது. இப்போ இதிலிருந்து what we write is that VB prime minus VA prime equals eccentricity multiplied with VA minus VB. ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. அதை தான் வந்து இங்க நம்ம எழுதி இருந்திருக்கோம். சரிங்களா? இந்த VB prime minus VA prime அப்படிங்கிறது என்னன்னா that is the relative velocity of two particles after impact. VA minus VBங்கிறது relative velocity before impact. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன deduce பண்றோம் அப்படின்னா the relative velocity of the two particles after impact, அது கூட if you multiply the relative velocity before impact by the coefficient of restitution. just இங்க என்ன எழுதி இருக்கமோ, இங்க நோட்டேஷன்ல என்ன எழுதி இருக்கமோ அதை வந்து இங்க வேர்டிங்ஸ்ல கொடுத்திருந்திருக்காங்க. அவ்வளவுதான். இங்க வேற புதுசா எதுவுமே இவங்க சொல்லல. ரைட்? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாமே இது பண்ணிட்டோம். இப்போ இனிஷியலா வந்து பார்ட்டிகல் ஏவும் பியும் என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறதும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இங்க பாத்துட்டீங்கன்னா ரெண்டு பர்டிகுலர் கேஸ் வந்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியதா இருக்கு. அது என்னென்னு பாத்துட்டீங்கன்னா perfectly plastic impact. So perfectly plastic impact அதாவது உங்களோட E வந்து 0வா இருந்துச்சுன்னா, இப்போ E ஓட வேல்யூ வந்து நம்ம E 0வா இருந்தா என்னது? So what we have is, இங்க நமக்கு என்ன இருக்குன்னா VB prime minus VA prime equals E multiplied with VA minus VB if I am not wrong. சரிங்களா? இதுல E வந்து 0வா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்குது? VB prime minus VA prime equals 0. இதிலிருந்து we get VB prime same as that of VA prime, that is equal to some velocity V prime அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா then அந்த total momentum of the particle ஓட conservation நம்ம எழுதி இருந்தோம்லங்க, that is MAVA plus MBVB equals MAV prime plus MBV prime அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். So if you take MA plus MB, அதாவது V prime வந்து காமனா நீங்க வெளியே எடுத்துறீங்க. இதுதான் நடக்க போகுது. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்க, ரெஸ்டிடியூஷன் இப்போ பை டெஃபினிஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் திஸ்? தட் இஸ் பை டெஃபினிஷன் ஈங்கிறது என்னது? இன்டெக்ரல் ஆர்டிடி அப்பான் இன்டெக்ரல் பிடிடி. சரிங்களா? ஈயோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருந்துருக்காங்க, விச் மீன்ஸ் வாட்? டினாமினேட்டர் 0வா இருக்க முடியாது. ஸோ இன்டெக்ரல் ஆர்டிடி ஈக்குவல் 0. இன்டெக்ரல் ஆர்டிடி ஈக்குவல் 0னா ஆர் ஈக்குவல் 0. அதாவது அங்க ரெஸ்டிடியூஷன் ஒரு விஷயம் நடக்கவே கிடையாது. கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் சரிங்களா, ரெண்டு பாடியும் பிளெண்ட் ஆயிருச்சு, நோ ரெஸ்டிடியூஷன் டுக் பிளேஸ். அதுதான். நெக்ஸ்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் இம்பாக்ட். ஸோ இப்போ பர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக் இம்பாக்ட் அப்படிங்கிறதுல என்னது? ஸோ வாட் வி ஹாவ் இஸ் VB prime minus VA prime equals E multiplied with VA minus VB. இப்போ E value 1ன்னு சொல்லிட்டாங்க. VA prime minus VB prime minus VA prime equals VA minus VB. சரிங்களா? இப்போ இதுல என்ன சொல்றாங்க? ரிலேட்டிவ் வெலாசிட்டிஸ் பிஃபோர் இம்பாக்ட் அண்ட் ஆஃப்டர் இம்பாக்ட் ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து again if you look by the definition, okay, definition படி வந்தீங்க அப்படின்னா E that is equal to 1, that is integral RDT upon integral PDT. இப்போ இதிலிருந்து what we get is integral RDT equals integral PDT. So this means
R is identically equal to P. அதாவது deformation forceம் restitution forceம் சேமா தான் இருக்கு. அதாவது period of deformation as well as period of restitution ஈக்குவலா இருக்கு அப்படிங்கறத சொல்லி இருந்திருக்காங்க. சரிங்களா? Okay. Next, it is given that it is worth noting that in the idealized case of a perfectly elastic impact, the total energy of the two particles and their total momentum எனர்ஜியும் சரி ஐடியலைஸ்ட் கேஸ்ல, அதாவது பெர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக்னா E ஈக்குவல்ஸ் 1ங்கிற கேஸ்ல நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதான் நம்ம அங்க ஆல்ரெடி இங்க சொல்லி இருந்திருக்கோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஈக்குவேஷன் 13.37 prime? So 13.37 prime, where do we have that? Yeah, sorry, இங்க தான் வந்து அந்த 13.37 prime. So 13.37 என்ன நம்ம பார்க்கணும். இந்த MAVA plus MBVB equals MAVA prime plus MBVB prime அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் பார்த்துட்டீங்களா? அந்த ஈக்குவேஷன் இஸ் பிகமிங் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. So in this case it is happening. இப்போ இதிலிருந்து we are writing this. Okay, இப்போ அதாவது what you get is இங்க we have VB prime minus VA prime equals VA minus VB ன்னு இருக்குங்களா? Take A terms to one side and B terms to other side. இப்போ இங்க VA எனக்கு இருக்கு, இதை இந்த பக்கம் கொண்டு வந்தனா VA பிரைமா மாறுது. இந்த பக்கம் இதை தூக்கிட்டு வந்துட்டேன் அண்ட் இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ VB பிளஸ் VB பிரைம். சரிங்களா? அதுதான் வந்து இங்க செகண்ட் ஈக்குவேஷனா எழுதி இருந்திருக்கும். அடுத்தது இந்த ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து we just write this one. அந்த 13.37 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா you get this one. அடுத்தது you just try to solve this and see what is happening. So just solve பண்ணீங்க அப்படின்னா what you get is MAVA square plus MBVB square equals MAVA prime square plus MBVB prime square தான் கிடைக்குது. You just multiply half throughout just to see that kinetic energyயும் conserve ஆகுது அப்படிங்கிறது. So these are happening in perfectly elastic impact. சரிங்களா? ஸோ அப்போ ஜென்ரல் கேஸ்ல E வந்து நாட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா, அதாவது பர்ஃபெக்ட்லி இலாஸ்டிக்காவும் கிடையாது அண்ட் மோர் ஓவர் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் இம்பாக்டும் கிடையாது, இலாஸ்டிக் இம்பாக்டும் கிடையாது, பிளாஸ்டிக் இம்பாக்டும் கிடையாது. இப்போ இந்த ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் என்ன நடக்குது அப்படின்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் வந்து கன்சர்வ் ஆக கிடையாது. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி லாஸ் ஆகுது. அந்த லாஸ் ஆகக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அதர் ஃபார்ம்ஸ் சச் அஸ் ஹீட்டாவோ இல்லை சவுண்டாவோ. இப்போ ரெண்டு மோதுது அப்படின்னா ஏதோ ஒரு சத்தம் வரும். சரிங்களா? சம்டைம்ஸ் அது மோதுற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பொறுத்துட்டு அது ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா வந்து கைனெட்டிக் எனர்ஜி இதாயிடுது. முன்னாடி இருந்ததுக்கும் பின்னாடி இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் வந்துடுது. ஸோ ஒப்ளிக் சென்ட்ரல் இம்பாக்ட் பத்தி we will see in the next lecture.